أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் இன்றைய பெண்களின் நிலை. அல்லாஹ் ஒரே ஒரு மனிதரை படைச்சு அதிலிருந்து அவரது ஜோடியை படைச்சு அவ்விருவரிலிருந்தும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பரவ செய்திருக்கின்றான். இப்போ உள்ள காலகட்டத்தில் சில முஸ்லீம் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா மிகவும் மோசமாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இறை நம்பிக்கை இல்லாமலும் மறுமையை அஞ்சாமலும் அவங்க மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், அதாவது இறை நம்பிக்கைக்கு உதாரணமாக 2 பெண்களையும் இறை நிராகரிப்புக்கு உதாரணமாக 2 பெண்களையும் அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கைக்கு உதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்னா, இம்ரானின் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இறை நம்பிக்கைக்கு உதாரணமாக சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறான், இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் அவனுடைய வேதத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்போராக இருப்பாங்க. இன்னும் இவங்க கற்பு நெறிய பேணி நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் கட்டுப்பட்டு நடப்போரில் ஒருவராகவும் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறான். இந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த கோட்பாட்டில் அவங்க உறுதியாக இருந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், நான் தான் கடவுள்னு சொல்லி ஒரு அநியாயக்கார ஆட்சியை செய்யக்கூடியவனா இருக்கிறான். இவங்கிட்ட உள்ள செல்வத்துக்கு இந்த அம்மா நினைச்சா எப்பேற்பட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு லைஃப் ஸ்டைலும் இவங்க வாழ முடியும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை, மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்து தன்னுடைய இறைவனிடத்தில் அழகிய பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்னன்னா, ரப்பிப்னி லீ, இறைவா எனக்கு இந்த பைத்தல் ஃபி ஜன்னதி, உன்னிடத்தில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தருவாயாக என்று அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்னும் அந்த பிரார்த்தனையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபிரௌனிடம் இருந்தும் இவனுடைய நடவடிக்கைகளில் இருந்தும் இறைவா நீ என்னை காப்பாத்து, இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாத்து இறைவான்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இறை நம்பிக்கைக்கு உதாரணமா இந்த 2 பெண்மணிகளை அல்லாஹ் சொல்றான். இறை நிராகரிப்புக்கு அல்லாஹ் யாரா சொல்றான்னா, லூஹினுடைய மனைவியும் லூத்தினுடைய மனைவியும் அல்லாஹ் சொல்லிப்புட்டு சொல்றான், இவங்களை அல்லாஹ் சபிச்சு உங்களுக்கு நிரந்தரம் நரகம்னு சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அப்போ இன்று சில பெண்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களை தான் அவங்க விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மார்க்கத்திற்காக நமது வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா சொல்லுங்க. உதாரணத்துக்கு தங்கம். இந்த தங்கம் நம்ம போட்டாலும் சரி போடலனாலும் சரி இது ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கக்கூடியவங்களாக இருப்போம். கவரிங் நகைனா அது எந்த மூலையில் இருக்குதுன்னே தெரியாது. அப்ப இந்த தங்கத்தை போன்று பன்மடங்கு பெரியது நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம். கணவர் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடும். பெரும்பாலான ஓய்வு நேரங்களில் இருக்கும் சில முஸ்லீம் பெண்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, தூங்குறதும் செல்போன்ல மூழ்கி கிடங்குறதுமா இருந்து அதுல காலத்தை வீணடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதுல மூழ்கி இருக்கிறாங்க. இதை நான் பயன்படுத்த வேணான்னு சொல்லலை. இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நேர்வழி இருக்கணும். நேர்வழி இருந்து இதை பயன்படுத்துறோமா, இது எல்லாமே நம்ம சரிவர பயன்படுத்துவோம். நேர்வழி இல்லாம இதை பயன்படுத்தினாதான் அங்கதான் வருது கேள்விக்குறி. அப்போ இந்த பெண்கள் இன்ஸ்டாகிராம்ல அதிகமா மூழ்கி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் தெரியாத ஒரு ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வரும். என்னென்னா, ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அந்த பொண்ணு ஃபஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுவா. 2வது தடவை 3வது தடவைன்னு அந்த மெசேஜ் வரும் பொழுது அது அவளுடைய மனசில் சைத்தான் ஒரு தீய எண்ணத்தை போடுவான். என்னன்னா தெரிலையே, நம்ம அது என்னான்னு போய் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அந்த பெண்ணுடைய மனதில் போடுவான். அப்போ இது போகும் பொழுது அவங்க 2 பேர்த்துக்கும் அதாவது ஒரு சீரழிவை நோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. அப்படிதான் சைத்தான் பண்ணுவான். அப்போது சில பெண்கள் அந்த இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவோ முஸ்லீம் பெண்கள் அதில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கக்கூடிய அவல நிலையை நம்ம பார்க்க முடியுது.
சில பெண்கள் இன்னும் எப்படி தெரியுமா இருக்காங்க, கணவருக்கு கட்டுப்படாம இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அதாவது கண்ணியம், அந்த ஹிஜாபை வந்து ஒழுங்கா அணிய மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்துலனா அஜ்னபின்னு சொல்லக்கூடிய மகரம் இல்லாத ஆண்கள் முன்னாடி அந்த ஹிஜாபை வந்து அணிய மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்க வேண்டாம். அங்க மூன்றாவதாக அல்லாஹ் யார் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றான், ஷைத்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றானா. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருந்துட்டாலே அங்க மூணாவதா ஷைத்தான் வந்து இருக்கிறான். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து எச்சரிக்கை செய்கிறான். எப்படிப்பட்ட எச்சரிக்கைனா, யா நிசான் நபி, நீங்க வந்து மற்ற பெண்களை போன்று அல்ல அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லிப்புட்டு அடுத்து பெண்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்கிறான். நீங்க வந்து மற்ற ஆண்கள்கிட்ட வந்து குலைந்து பேசாதீங்க, மகரமான உறவுக்கிட்ட வந்து நீங்க குலைந்து பேசுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்ப ஒரு பெண்ணின் கணவனின் சகோதரர்களும் ஒரு ஆணின் பெண்ணின் சகோதரர்களும் ரசூல்லா சொல்றாங்க அல் ஹம்ஹுல் மவுத், மரணத்துக்கு சமமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கணவனோட கூட பிறந்தவங்களும் இந்த மனைவியோட கூட பிறந்தவங்களும் இவங்க எல்லாமே ஹம்ஹுல்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ள வந்து வருவாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி தெரியுமா இருக்குது, இந்த பெண்கள் வந்து இவங்க கூட தான் சிரிச்சு பேசக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடியுது. இதை வந்து ரசூல்லா சொல்றாங்க, இது வந்து ஹராம், இது வந்து தடை செய்யப்பட்ட உறவுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம நல்ல எண்ணமாவே இருந்து நம்ம உங்ககிட்ட பேசினாலும் சரி, அதாவது உங்கள் உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்கலாம், நீங்க அந்த இடத்துல குலைஞ்சு பேசிட்டீங்கன்னா இங்க வந்து பாவம் தான் பதிவு செய்யப்படும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு பெண்ணும் தனது ஈமானையும் தனது கற்பையும் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல அந்நிய உறவுனா 100 அடினாலும் தள்ளி நிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு, பேப்பர்காரன், பால்காரன், காய்கறிக்காரன் இவங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேசக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடியுது. அப்ப இந்த பெண்களோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு, இவங்க வந்து நம்ம கிட்ட இவங்க கிட்ட வந்து சிரிச்சு பேசிட்டோம்னா இவங்க வந்து காசை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்து இந்த பெண்களுக்கு வந்து இருக்குது. ஆனா அவனுடைய மனநிலை மாற்றப்பட்டுச்சுன்னா எந்த ஒரு சீரழிவை நோக்கியும் வந்து நம்மளை வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடியும். அப்ப ஒரு பெண்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சினால் நீங்கள் மற்றவர்களிடம் பேசும் பேச்சில் குலைந்து பேசாதீர்கள், எவனுடைய உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் வந்து சபலப்படுவான்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் இந்த உலகம், இதுல உள்ள செல்வம், இதுல உள்ள இன்பம் எதுவாக இருந்தாலும் சரி, சாலிகான பெண் சிறந்தவள், ஈமான் கொண்ட பெண் சிறந்தவள்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். இன்னும் இப்னு மஸ்ஊத் அலி வந்து ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஒட்டுமுடி வைக்கிற பெண்கள், வச்சு விடுற பெண்கள், பச்சை குத்துற பெண்கள், பச்சை குத்தி விடுற பெண்கள், அழகிற்காக அறத்தால் பற்களை தேய்க்கக்கூடிய பெண்கள், புருவமுடிய நீக்கிற பெண்கள், இவங்க எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்போ உள்ள சில முஸ்லீம் பெண்கள்கிட்ட எல்லாமே வந்துருச்சு, ஒட்டுமுடி வைக்கிறது, பச்சை குத்துறது, புருவமுடிய நீக்கிறதுல இருந்து எல்லாமே வந்துருச்சு. அப்போ இதை வந்து ரசூல்லா வந்து இதை வந்து தடை செய்யறாங்க. இன்னும் சில முஸ்லீம் பெண்கள் எப்படி தெரியுமா, ஒட்டுமுடி வைக்காம திருமணமே நடக்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு நிலை வந்து மாறிடுச்சு. இன்னும் இது மட்டுமா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆடைகளை வந்து இறுக்கமா அணிஞ்சுக்கிட்டு அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்களை கவர்றதுக்காக அந்த இறுக்கமா அந்த ஆடையை வந்து அணியக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ரசூல்லா சொல்றாங்க, அவங்க வந்து சொர்க்கத்துக்கே போக முடியாது, சொர்க்கத்தின் வாடையை கூட அவங்க வந்து நுகர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் நறுமணத்தை பூசிக்கிட்டு அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க வந்து நடந்து செல்றாங்க. இவங்களை வந்து ரசூல்லா சொல்றாங்க, இவங்க வந்து விபச்சாரிக்கு சமம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் திருமணத்துல அதிகமான அலங்காரத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க போடுற ட்ரெஸ்லேருந்து அந்த தலைமுடி, கை, கால்னு வெளிப்படுத்தக்கூடாத அலங்காரத்தை எல்லாத்தையுமே இந்த திருமணத்துல வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. அவங்க போடுற அலங்காரம் எல்லாமே வெளியில தெரிகிற அளவுக்கு வந்து அந்த புர்காங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க போட்டிருக்க எல்லா அலங்காரமே வெளியில வர அளவுக்கு வந்து புர்காவும் வந்துருச்சு. அப்ப சஹாபாக்கள், அப்போ உள்ள சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா அதை கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள பெண்கள்கிட்ட என்னதான் நம்ம மார்க்க விஷயங்களை கேட்டாலும் சரி, இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்னும் பெண்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க, ஆண்களை போன்று தன்னை ஒப்பனை செய்யக்கூடியவங்களாக வந்து இருக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க அணியக்கூடிய மாதிரியா ஆடைகள் அணியிறது, அவங்க பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைலு எல்லாமே இந்த பெண்களும் பண்ணக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடியுது. இப்போ கூட சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து வெளியில் வந்துச்சு. எப்படின்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து மது அருந்தக்கூடிய நிலையை வந்து இப்போ வந்து வெளில வந்துச்சு. எப்படின்னா, அந்த கணவன் கையில் வந்து அந்த மது பாட்டில் இருக்குது, அந்த பெண்ணுடைய கையில் அந்த கிளாஸு, ரெண்டு பேருமே கை கோத்துக்கிட்டு அந்த மது அருந்தக்கூடிய அந்த வீடியோ வந்து வெளியில ஆச்சு. இப்போ ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் பெண்களும் செய்வதுதான் இன்றோட பெண்களோட பெண் உரிமைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது பெண் உரிமையா சொல்லுங்க? அப்ப இது பெண் உரிமையே கிடையாது. இஸ்லாம் வந்து அழகா நமக்கு வந்து பெண் உரிமையை பத்தி சொல்லுது. எப்படின்னா, ஒரு கணவனிடத்துல மகர் கேட்கிற உரிமையை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்குது. இன்னும் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுக்குது, அந்த பெண்ணுக்கு சொத்துரிமையை கொடுக்குது, இன்னும் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்குது. அப்ப இதுதான் பெண் உரிமை. இதுதான் இந்த மாதிரி ஏராளமான பொறுப்புகளை வந்து இஸ்லாம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்குது.
அப்ப உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். உங்களின் பொறுப்பை குறித்து மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர். எனவே அல்லாஹ் பெண்களை கண்ணியப்படுத்தி உள்ளான். அந்த கண்ணியத்தை நம்ம பேணி நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எனவே நம்ம குர்ஆனை அதிகமா ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். தொழுகையை நிலைநாட்டணும். இறை நம்பிக்கை கொண்டு கட்டுப்பட்டு நடப்போராக இருக்கணும். ஜக்காத்தை கொடுக்கணும், தர்மம் செய்யணும், கற்பு நெறிய பேணி நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.